ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிஆர் போக போகிறோம். ஸ்குவாடு மேட்ச்சு. நம்ம வீடியோவில் தான் முதல் ஸ்குவாடு. என்ன ஈவெண்ட்டு? ஹோலி பீட் கார்னிவலாம் இன்னும் போயிடுச்சு. காலாஹரி மேப் இதே ஓப்பன் பண்ணுவோம். சுக்குனா நான் இங்கே இது பண்ணுறது எதுவும் கேட்குதா இல்லையான்னு தெரியல இறங்கிட்டுருக்கோம். இறங்கி வந்துட்டுருக்கோம். டீம் தனியாக போயிட்டாரு. நம்ம மட்டும் இறங்கிட்டுருக்கோம். இந்த இங்கே என்ன கண்டு கிடக்கு? M60 எடுத்து உட்காந்தாட்டு அவனை மூஞ்சிலே அடிச்சிட்டான். கைஸ் எப்படி கைஸ் என்ன கண்ணு? நாங்கள் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தேன். எப்படி கைஸ் செட்டு வர முடியும்? டீம் ப்ரொடெக்ட் ரிவைவல் ஆனில் இருக்குது. இவர் பேர் என்னது? பாஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியல. ஸ்கைலர் பவர் வச்சுருக்காரு. நம்ம யூடியூப் இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முதல் இது நல்லா இருக்கா, இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். போயிட்டுருக்கோம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவேன். ப்ளூ ஜோனில் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூ ஜோனில் தான் இறங்கியிருக்கு. அங்கேனா அவர்கிட்ட இல்லை, அவுட் ஆன இடத்துல போய் ஒரு கிலோ அதை அடிச்சுட்டு வரேன். எப்படியா ஒரு கிலோ அடிக்கணும். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர் ஏறுற மாதிரியே தெரியலை, அப்படியே தான் நிற்கிது. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 600 நின்றுட்டுருக்கோம். நம்ம 1K அடிக்கணும். பார்த்து பண்ணுங்கள். க்ளோவால் கையில் வச்சுக்கோம். நம்ம வீடியோ போடலாமா ஷார்ட்ஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் வீடியோவாக போடலாமா இல்லை பழைய மாதிரி ஃபோட்டோவாக போடலாமான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், ஃபோட்டோவா வீடியோவா? எனக்கு இந்த பெரிய லாங் வீடியோ போடுறது தான் பிடிச்சிருக்கு. ஆனால் ஷார்ட்ஸ் போட்டு தான் வியூஸ் போகணுன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கேன்? அந்த வீட்டு மேலே இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே டவர் மேலே வரும். ஏன்னா காரை போடுறேன்டா. பறந்துட்டேன் அவன் காரில். இருங்க அடிப்போம். இல்லை என் போயிட்டான். டீம் 4 கிலோ அடிச்சிட்டா. நம்பவே முடியலையே. பிளேயராக இருப்பாரோ? எப்படியா அடிக்கணும். டீம் மட்டும் மாடியில் இருக்கா, மாடியில் ஏறுவோம். இன்னும் 35 அளவு இருக்குது. இப்போ செத்தோன்னா கண்டிப்பாக மைனஸு. ஆல்ரெடி இப்படி தான் போய் மொதல் 2 மேட்ச் மொதல் ஸ்குவாட் அவுட் ஆகிட்டோம். 31 மைனஸ் போயிடுச்சு. அந்த மைனஸ் எல்லாம் இந்த மேட்ச்சில் ஏற்றணும். எப்படியா போய் கடைசி வரை போக முடியுதான்னு பார்ப்போம். இப்போ அடிச்சிட்ருக்கோம். இறங்கி ஓடு. உங்களுக்கு சவுண்டு நான் இங்கே ஃப்ரீ ஃபயரில் வர சுடுற சவுண்ட்லாம் கேட்கலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓ டவுனு நம்மகிட்ட இது இருந்துச்சுன்னா போடு. 80 அடிச்சிட்ருக்கோம். ஸ்கோப் பண்ணுன்னா இந்த எங்கே இருக்காங்க? மண்டையை காட்டினானே அடிக்காம விட்டுட்டாங்க. அடிச்சுட்ருக்கோம். மெடிக்கெட் போடு, மெடிக்கெட். நான் எதுக்கு உட்காந்து எழுந்திரிக்கேன்னு ஓல்டு பிளேஸ் தான் தெரியும். ஓல்டு பிளேஸ் தெரிஞ்சால் அடிச்சிட்டான். ஓல்டு பிளேஸ் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எதுக்கு உட்காந்து எழுந்திரிச்சேன்னு மெடிக்கெட் போடும்போது. ஏன் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன், இல்லை இப்போ சொல்லிடுறேன். ஏன்னு தெரியுமா? மெடிக்கேட் சுற்றுறதுக்கு உட்காந்து எழுந்திரிச்சாலே வேகமாக மெடிக்கேட் போட முடியும். அது ஒரு ஓல்டு பிளேயர் தான். என் ஐடி போயிடுச்சு, பழைய ஐடி. அதில் கலெக்ஷன் எல்லாமே தரமாக இருந்துச்சு. அது என்ன தூக்கிட்டான் என்னன்னு தெரியலை. அது போயிடுச்சு. அதுலேருந்து ஒரே வருத்தமாக இருக்குது. அதுலேருந்து இந்த புது ஐடி லாகின் பண்ணோம். இதிலே விளாண்டுருக்கேன். அந்த ஐடி லெவல் 57. இந்த ஐடியிலையும் 48ன்னு நினைக்கிறேன் லெவலு. ஆமாம் 48. இந்த லெவலில் இந்த ஐடியில் எப்படியாவது 50 கிலோ லெவல் போகணும். எப்படியா போகணும் 50 லெவலு. எனக்கு அந்த ஐடி போனது மன உற்சாகமாக இருக்குது. டீமெண்ட் அனிமேஷன் தான் வச்சுருக்காரு.
அந்த ஐடியில் ஜாஸ்பாட் ஃபேக்ட் எல்லாமே இருந்துச்சு. ஓல்டு கலெக்ஷன் ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஐடி சரியா வந்துட்டேன். பென்டா டெக்டன் போடுங்க. இன்னொரு இந்த அடிச்சிட்டு ஒரு டீமெட்டை இன்னும் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரிவே பண்ணுவாரா? ஹெல்ப் பண்ணு ப்ரோ. 10 பேர் அடிக்கணும் கைஸ். 110 பேர் அடிக்கணும். நான் எடுக்க 2 நாள் ஆச்சு. அந்த ஐடி தான் கலெக்ஷன் எல்லாமே தரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1 வருஷமாக இந்த ஐடியை தான் விளாண்டுருக்கேன். இப்போ கீழே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். டீம்மேட் இருக்காரு. நான் ஜுடிக்ஸு கைசட் பார்க்க மாட்டேன். நான் அனிமையே பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன அனிமி பார்ப்பீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அதான் எனக்கு அனிமையே தெரியாது. ஆனால் நான் மாதரா ஃபேனு. $80,000 ஷினோபி விசஸ் மாதரா அந்த எபிசோடு பார்த்தேன். அதுலேருந்து நான் மாதரா ஃபேனு. அப்படியே ஜோன்லேருந்து வெளியே போனோம். பிடிப்போம். டீமெட்டு பின் பண்ணியாச்சு. வரான்னு பார்ப்போம். லூட் பாக்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஜோனு போயிடு எப்படியாது. போ 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 ஓடு ஓடு. அல்லாக்கு போட்டுருவோம். நம்ம இதுதாங்க சாட்ரா அப்படின்னு ட்ராகனோ கொஞ்சம் டீமெட் அவுட்டு. பிளேயர் நம்பர் 3 பேர் என்னன்னு தெரியலையே. ஹீல் பண்ணுவோம் போய். இந்த கார் என்ன கார் அது? என்ன கார் இருக்குதுன்னு பார்ப்போம். உடச்சி விடுவோம். எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துக்குவோம். இந்த இங்கிட்டு இருக்கேன். அப்புறம் டீமெட்டை பக்கத்தில் ஒருத்தர் இருக்கேன். கார் என்ன ஆட்டோ கைஸ். ஆட்டோ தேவையே இல்லை. ஆட்டோ போய் வச்சுருக்கேங்க. லேம்புக்கான எதாவது வைக்கலாம்ல. நான் நேராக ஜோனுக்கு போயிடுவேன். சரி வாங்க போவோம் ஜோனுக்கு. போயிட்டுருக்கோம். குதி ஜோனை நிப்பாட்டவும் மாட்டாங்க. ஹெல்த்து 2 போது போடு. எவ்வளோ ஓடுறான் கைஸ். நீ டவுன் போட்டாச்சு. நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துகிட்டே இருக்குது. கரெக்டாக எனிமி அடிக்கும்போது நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. என்னன்னே தெரில. சாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இல்லை வந்தாச்சு. இது எவ்வளோ வர்ற மாதிரி டீம்மேட்டை வேறு ரிவே பண்ணணும். என் பக்கத்தில் எங்கேயும் ரிவே இது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வெண்டிங் மிஷினு. அங்கே போய் ரிவே பண்ணி விட்டு வந்துடுவோம். இந்த இங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே போவோம். இருக்கு. ஹீல் பண்ணிடுவோம். ஹீல் பண்ணியாச்சு. கார்டியன் ஏஞ்சல்னு வந்துருச்சு. இப்போ 60,000 போடு. ட்ரிபிள் இப்போ அடித்ததும் யாரும் வராரு. டீமெண்ட் நம்மளுதே. ரிவே பண்ணிடுவோம். ரிவே பண்ணியாச்சு. ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். அந்த சீசன் ஆஃப் லவ் ஸ்கேட் போர்டு எடுத்துருங்க. ரே முட்டு தான் பறந்துருச்சு. ஓடிச்சு. டீமெண்ட் அவன் முடிச்சு. வாங்க ஓடு ஓடு ஓடு. ஐயோ இறங்குடா. ஓடுறா உள்ள. போ போ ஓடு ஓடு ஓடு. வேமா ரிவே பண்ணுவோம். நான் அங்கேயே ரிவே பண்ணி விட்டு வந்துருக்கலாமா? சரி வந்துட்டோம். பண்ணிட்டு போயிடுவோம். ஏறா குய். ஐயோ போச்சு. இன்னொருத்தாள் டவுனு போச்சு. 2 பேர் டவுனு. நான் தப்பிச்சிருவேன்னா முடியாதுன்னு தெரியலையே. சரி 2 பேர்த்தையும் பண்ணிடுவோம். என்ன பக்கில் காட்ட பறந்துடுறோம். ஐயோ எழுத்து வேற ரொம்ப குறையுதே. இது வேற போச்சு. செத்துருவேன். போச்சு டவுன் ஆகிட்டேன். 2 பேர்த்த ரிவே பண்ணியாச்சு. டீம்மேட் அடி வாங்குற மாதிரி இருக்குது. சரி பார்த்துக்குவோம். டீம்மேட்டு ரிவே பண்ணியாச்சா வேறு மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன இவர் அடிச்சிருவாரா இல்லை என்ன பண்ணுவார்? ப்ரோ என்ன ப்ரோ லூட் அடிச்சிட்ருக்கீங்க? நம்ம எப்படியா 69 +ஸை ஏற்றிட்டோம். குறைச்ச மைனஸ் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு.